ஒரு நரிக்கதை சொல்லவா? 9ஆம் நூற்றாண்டு திருவாரூரை ஆண்ட அரிமர்த்தன பாண்டியன் தன்னோட படையை பலப்படுத்துறதுக்காக தலைமை அமைச்சர் வாதவூரர்கிட்ட பொற்காசு கொடுத்து அனுப்பியிருப்பான். வாதவூரருக்குள்ள ஆழமான ஆன்மீக தேடல் இருந்துச்சு. ஒரு நாள் சில வீரர்களோட புதுக்கோட்டை பக்கம் போயிருப்பாரு. அப்போது சிவனே உருவெடுத்த மாதிரி ஒரு குரு மரத்தடியில் உட்காந்துருக்கதை பார்ப்பாரு. அவரை பார்த்ததும் அங்கேயே தன்னோட அமைச்சரோட எல்லாத்தையும் திறந்து குருவிடம் தீட்சை வேண்டி நிற்பார். இங்கே தான் கதையில் ட்விஸ்ட். குருவும் அவருக்கு தீட்சை வழங்கி மாணிக்கவாசகர்னு பெயர் வைப்பார். மாணிக்கவாசகர் குதிரை வாங்க வச்சிருந்த காசில் சிவனுக்காக கோவில் கட்டிடுவார். குதிரை வராததுனால தூக்கிட்டு வாங்கடா அந்த தங்கத்தைன்னு பாண்டியன் பிடிச்சி சங்கிலியால் கட்டி வெட்ட வெளியில் நிற்க வச்சிருவான். தன்னோட பக்தன் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சிவனே நரிகளை பிடிச்சி குதிரையாக மாற்றி பாண்டிய மன்னனுக்கு அரண்மனைக்கு அனுப்பி வைப்பார். அன்னைக்கு நைட்டே எல்லா குதிரையும் திரும்ப நரியா மாதிரி எஸ்கேப் ஆகிடும். பாண்டியனுக்கு இன்னமும் கோபம் வந்துடும். இதை பார்த்ததும் மாணிக்கவாசகரை பிடிச்சி சுடுமணலில் போட்டு வைகாயத்து கரையில் சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிடும். தனக்காக கோயில் கட்டின பக்தன் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சிவனே நேரடியாக மதுரைக்கு வருவார். ஆரம்பத்தில்